நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு பிரபு கடை பிரபல பிரியாணி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் 40 வருஷமாக ஒரு பிரியாணி கடை இருக்குது. பிரபுங்கிறவங்க தான் நடத்திட்டு வராங்க. வாசனையே பக்கத்து ஊர் வரைக்கும் போகும். இந்த பிரியாணியை சாப்பிடணுங்கிறதுக்காகவே பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க கூட வந்து சாப்பிட்டு போவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். பிரபு பிரியாணி கடையில் இருக்கிற வரைக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு வயசாகவும் அவரால் கடைக்கு வர முடியல. ஆள் போட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு தன்னோட மகனையே அடுத்தும் இந்த தொழில் செய்ய சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரோட பையன் ராஜுவை இந்த வேலைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு பிரியாணி கடையை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. பிரியாணிக்கு என்னென்னலாம் போடணும், எவ்வளோ அளவில் போடணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் ராஜுவுக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப குழப்பமாக இருந்தது. இதை போடணுமா அதை போடணுமா எதுவுமே தெரியல. நீ பொறுமையாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரபு கற்றுத்தராங்க. ராஜுவால் பொறுமையாக கற்றுக்க முடியல. சரி, நான் ஒரு முனிவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. ஒரு முனிவரை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் இது மாதிரி பிரியாணி செய்கிறதுக்கு கற்றுக்கவே முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு தான் பார்க்குறேன். அதில் அளவெல்லாமே எவ்வளோ போட்டாலும் கைப்பக்குவம் சரியாகவே வரமாட்டேங்குது. உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்ட்டு ராஜு அவங்க கையில் இருந்த பணத்தை அந்த முனிவர்கிட்ட கொடுக்குறாங்க. முனிவரும் ராஜு கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு, ஓ அப்படியாப்பா, சரி சரி, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோட யோசனையை சொல்கிறாங்க. சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு இந்த ராஜுவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முனிவர் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுப்பா. பேராசை மட்டும் படவே படாத. நான் கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கிக்கோ. பிரியாணி செய்யும் போதே இந்த தீர்த்தத்தை அந்த பிரியாணி மேலே ஊற்று. அப்போனா பிரியாணி ரொம்ப சுவையாக வரும். உன்னோட வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ராஜுவும் அந்த முனிவர் கொடுத்த தீர்த்தத்தை வாங்கிக்கிட்டு, ஐயா ரொம்ப நன்றி ஐயா, நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரிப்பா தம்பி, நீ போயிட்டு வா. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை மட்டும் மறந்துடாத. பேராசைப்படவே கூடாது. நீ பேராசைப்பட்டன்னா தீர்த்தம் வேலை செய்யாது. தீர்த்தம் வேலை செய்யலைன்னு நீ என்ன குறை சொல்லவே கூடாது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கோப்பா, வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிட்டு முனிவர் கிளம்பிட்டாங்க. ராஜு தீர்த்தத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்மளும் பிரியாணி நல்லா செய்வோம். பிரியாணி கடைக்கு வர்றவங்க எல்லாமே பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சந்தோஷமாக போய்கிட்டு இருக்காரு. பிரியாணி கடை வந்துடுச்சு. பிரியாணி தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராஜு. பிரியாணி செய்யும் போதே அந்த தீர்த்தத்தை ஊற்றி எல்லாத்தையுமே கலந்து விட்டுடுறாங்க. ரொம்ப மணமாகவும் இருக்குது, உபரியாக நிறையா வந்திருக்கு. பிரியாணியோட அளவுமே பார்க்குறதுக்கே ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நாம் செஞ்ச பிரியாணியோட சுவை எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப ருசியாக இருந்தது. பிரியாணியை இறக்கி வச்சுட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்பா இன்றைக்கி பார்த்தீங்களா, பிரியாணி எவ்வளோ ருசியாகவும் மணமாகவும் உபரியாகவும் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் பாருங்கன்ட்டு ரகசியம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவ்வளோத்துக்கும் காரணமே இந்த தீர்த்தம் மட்டும்தான்ப்பா. இனிமேல் பாருங்கப்பா, நான் உங்களை விட வியாபாரம் அதிகமாக பார்க்குறேன்னா இல்லையா அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா, நீ நல்லா இரு, சந்தோஷமாக இரு, அது போதும். கஸ்டமர் நிறையா பேர் வந்திருக்குறாங்க, கஸ்டமரை கவனிப்பா அப்படி சொல்லிவிட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைக்கு சாப்பிட வந்திருக்குறாங்க ஒருத்தவங்க. ராஜு தம்பி, பிரியாணியோட வாசனையே சூப்பராக இருக்குது, ஒரு பிளேட் கொண்டு வாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜுவும் வச்சுட்டு போயிட்டாங்க. என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ மனமாக இருக்குது, நான் இன்னைக்கு 2 பிளேட் கூட சாப்பிடுவேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன வியாபாரம் இவ்வளோ அமோகமாக இருக்கே. சரி இன்னொரு டபராவை நாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு செட்டு பிரியாணியும் செய்கிறாங்க. அன்னைக்கு இரவாயிருச்சு. கடையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க ராஜு. மறுநாள் வழக்கம் போல் ராஜு அதே மாதிரி பிரியாணி செய்கிறாங்க. அன்னைக்கும் வியாபாரம் நல்லா ஆயிடுச்சு. பிரபு கடை பிரியாணியை கேள்விப்பட்ட உடனே அந்த கிராமத்து தலைவர் ஒருத்தர் ராஜுவை பார்க்குறதுக்காக வராங்க. ராஜு தம்பி, நீங்கள் ரொம்ப நல்லா பிரியாணி செய்கிறீங்க. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் தான் பிரியாணி செஞ்சு தரணும். இந்த வேலையை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த பணத்தை அந்த ராஜுக்கிட்ட தராங்க.
ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நீங்களே எவ்வளோ பெரிய ஆள், உங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன பிரியாணி செஞ்சு தர சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக நான் சிறப்பாக செஞ்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டாங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் என் பொண்ணோட கல்யாணம், சரியான நேரத்தில் எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்துருப்பா. சொந்தக்காரவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கணும், வந்தவங்கெல்லாம் வயிறார சாப்பிட்டு சந்தோஷமாக போகணும்ப்பா, அதெல்லாம் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா, நல்லா சிறப்பாக செஞ்சிடலாங்க ஐயா அப்படி சொல்லிட்டாங்க இந்த ராஜுவும். ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுச்சு. ராஜு வழக்கம் போல் பிரியாணி செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த தீர்த்தத்தையும் ஊற்றுறாங்க. பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை டேஸ்ட்டே பார்க்கல. நாம் தான் இப்போ பிரியாணி செய்கிறதுல சிறந்தவராயிட்டோமே, இன்னும் என்ன ருசிச்சு எல்லாம் பார்க்குறது, அப்படியே கொண்டு போயிடலாம் சொல்லிட்டு திருமண விழாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க. பிரியாணியை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. சீ சீ, எவ்வளோ கேவலமாக இருக்குது, இது மாதிரி பிரியாணியை யார் செஞ்சது, இப்படி ஒரு பிரியாணியை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, இவ்வளவு மோசமான சுவையிலையா இருக்கும் அப்படின்ட்டு அங்கே வந்தவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த தலைவர், ஏன் எல்லாரும் சாப்பிடாம எழுந்திரிச்சு வரீங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சாப்பாட்டை நீங்களே சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த தலைவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, கோவம் தலைக்கேறிடுச்சு. அதே தட்டை தூக்கிட்டு அந்த ராஜுவை பார்க்குறதுக்காக வராங்க. என்னப்பா நடக்குது இங்கே, உன்னை நம்பி தானே நான் சாப்பாட்டுக்கு சொல்லியிருந்தேன், நீ இப்படி பண்ணி வச்சிருக்கியே, யாருமே சாப்பிட முடியல, இது மாதிரி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா, இந்த சாப்பாட்டை நீயே சாப்பிட்டு பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுவும் இல்லையா இல்லையா, தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லை, நீ சொல்கிற எதையுமே நான் கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை, நான் பட்ட அவமானம் இதுக்கப்புறம் போகுமா, இந்த பிரியாணியை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிட்டாரு அந்த ஊர் தலைவர். அப்போ தான் அந்த ராஜுவுக்கு புரியுது, நாம் பேராசைப்பட்டதுனால தான் அந்த தீர்த்தம் வேலை செய்யலை, பிரியாணி ருசி இல்லாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நாம் பேராசைப்படவே கூடாது அப்படின்ட்டு உணர்ந்துட்டான். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் செய்கிறது தான் சரி, எல்லா நேரமும் சரியாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதே சமயத்தில் யாரையுமே உதாசீனப்படுத்தவும் கூடாது. என்னைக்கா இருந்தாலும் நாம் செய்கிற வேலைக்கு நாம் நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.